காலை வணக்கம் சார். காலை ரொம்ப புரிஞ்சுக்கலாம் சொன்னேன். வணக்கம் சார். சரி, இந்த அருமையான காலை வேளையில் உங்களை எல்லாம் சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளிக்கு நாளாகவே வர வேண்டும் என்று என் மகத்து ஒரு ஆசை இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் அது இவ்வளவு அருகில் இருப்பது தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட வந்திருக்கலாம். அந்த ஊர்லேருந்து வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு. திருவாரூர் இங்கேருந்து பாதையூர்லேருந்து வர்றதுக்கு நீங்கள் செய்யலாம். அருமையாக உங்களுடைய பள்ளிக்குடைய அமைப்பே வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு இணையாக இருக்கிற மாதிரி 4 கவர்மெண்ட் நிலையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போது குளிர்ச்சியாக இருப்பதற்கு உங்கள் பள்ளியினுடைய முன்புறம் பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது. அது குளம் குளிர்ச்சியாக இருந்தாலும் எனக்கு ஒரு வெப்பமாக இருக்கிறது என்னன்னா, நீங்கள் இந்த குளத்து பக்கம் போகக்கூடாது. குளத்து பக்கமே போகலாமா? போகவே கூடாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கணும். கேட்டு எப்போதும் மூடியே இருக்கணும். ஆனால் இன்னொரு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், அக்கம் பக்கத்தில் உள்ள பிள்ளைங்க அது சப்போஸ் வெளியில் போணுச்சு, எப்பயாவது வெளியில் போணுச்சுன்னா உடனே ஆசிரியர் சொல்லிடணும், டீச்சர் அவன் வெளியில் போகிறான் டீச்சர் அப்படின்னு சொல்லிடணும். யாரும் போகலாமா? சரியா? சரி. இந்த நல்ல நாளில் இந்த தினம் செவ்வாய்க்கிழமை, அது 15/7/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள். தமிழகம் முழுவதுமே விழாக்கோலம் போட்டு பள்ளிகளோர் இந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். ஏன்னா இந்த தினம் என்ன தினம்? அது கல்வி வளர்ச்சி நாள். யாருடைய நினைவாக நம்ம கொண்டாடுறோம்? கர்ம வீரர் காமராஜர். அப்படியே சாதாரண சொல்றாரு, கர்ம வீரர். அவரெல்லாம் இல்லை அப்படின்னா நம்மளாம் நான் முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டு போயிட்டார். அவர் இருந்ததுனாலதான் அவர் போட்ட அந்த சத்துணவு, அவர் ஆரம்பிச்ச பள்ளிக்கூடம், அதுல படிச்சு நீங்களும் அதே கூட சிறப்பா படிக்கலாமா? மட்டுமே இல்லையே. சரி சரி. ஏன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்ககுடி அருகில் உள்ள ஆங்ககுடி மேல்நிலை பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னா அதுக்கு இந்த பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்கள் தான் மிகச்சிறந்த மாணவர்கள்லாம் அங்கே நிறைய. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தேவானந்த ஸ்கூல்லேருந்து வந்து உடனே நல்லா படிக்கக்கூடிய பாலசன் குரூப் கூட ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே தான் வந்தாங்க. ஆதிசூரியா இப்போ அது மாதிரி நல்ல நல்ல மாணவர்கள் தான் இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வந்திருக்கிறதுனால உண்மையிலேயே இந்த ஆசிரியர்